ஹாய் மக்களே, நான் ஹெல்த்தியான ஒரு டீ சிம்பிளாக போடுறதுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா, தனியா, பட்டை, ஏலக்காய் இந்த மூணையும் நம்ம ரெகுலராக போடுற டீயில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 3 விஷயத்துலேயும் ஒரு நல்ல உடம்புக்கு தேவையான நல்ல விஷயம் கிடைக்கிது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் தனியா உடலுக்கு எந்த வகையில் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் இருக்கிறவங்க நார்மலாகவே யூரின் ப்ராப்ளம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும். ஸோ அதுலேருந்து தவிர்க்கலாம். தனியா ஒரு டீஸ்பூன் டீயில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. இது 17 வகையான உடல் நலத்துக்கு உபயோகமாகவும் இருக்குது. ஏலக்காய் நிறைய வகையில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. என்ன அப்படின்னா, துர்நாற்றம் வர்றவங்களுக்கு வாய் வழியாக அது எல்லாம் சரிப்படுத்தும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது உதவியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மெயினாக நம்மளுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும்போது ஒரு ஏலக்காவை சும்மாவே சாப்பிட்டா கூட அந்த தலைவலி உடனே நீங்கிடும். பட் நம்ம டீயில் சேர்த்துக்கிறதுனால இது இன்னும் நம்மளுக்கு பயனுள்ளதாக சேருது. பட்டை டீயில் சிறு துண்டளவு நம்ம சேர்க்கறதுனால நம்ம உடலுக்கு மிக ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கிது. 1, தொப்பை குறைய ரொம்ப உபயோகமாக இருக்குது. 2வது, கொழுப்பு சத்து, தேவையில்லாத கொழுப்பு அது குறையவும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. டீயில் சேர்க்கறதுனால நல்ல விஷயமும் நம்மளுக்கு உடலுக்கு கிடைக்கிறது. இப்போ தனியா, பட்டை, ஏலக்காய் இது நம்ம இந்த டீயில் தினமும் சிறிதளவு சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே போடுற டீ டீ தூள், பால், சுகர் சேர்ப்போம். ஸோ இது ரெகுலர் டீ, நார்மல் டீ நம்ம சாப்பிட்றோம். அதோடு இந்த 3 சேர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடலுக்கு நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் கிடைக்கிது. இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இது இல்லைன்னா அது போட முடியாது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ இந்த டீயில் இதை சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. உணவே மருந்துன்னு பெரியவங்க நம்மளுக்கு சொன்னது எவ்வளோ பெரிய நல்ல விஷயன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கானது. ஹாய், இப்போ நம்ம டீ போட போகிறோம். டீயில் போடுற எல்லா பொருளோட நன்மைகளை பற்றியும் நான் பேசிட்டேன். அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ டீ போட போகிறேன். டீ போடும்போது நான் எப்படி ப்ரொசீஜர்ன்றதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள். முதல்ல 2 பேருக்கான டீ நம்ம போடுறோம். 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறோம். முதல்ல அது கொதித்து வரணும். தண்ணி கொதித்த பிறகு ஒரு சிறிதளவு பட்டை போட்டுக்கிறோம். பட்டை போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறோம். அந்த ஏலக்காவும் நல்ல வாசம் வரும்போது அதுக்கப்புறம் தனியா 1 டீஸ்பூன் போடுறோம். ஸோ இது 3மே நல்லா கொதித்து வந்த பிறகு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு டீ தூள் போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா கொதித்து நல்ல வாசம் வரும். வாசம் வரும்போது நம்ம பால் 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ் பால் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ப்ளூ பால் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப திக்கான பால் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ரொம்ப திக்காக குடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் டீ தூளை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. ப்ளூ பாலுன்றதுனால நான் டீ தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன்.
ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு சுகர் போட்டுக்கிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அதை வந்து சூடாக ஆற்றாமல் நம்ம அப்படியே வந்து நம்ம குடிக்கிற கப்பில் வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இதை ஆற்றி குடிக்கும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வடிகட்டிட்டு நம்ம அப்படியே குடிக்கும்போது அதோட சுவையே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நல்லா ஆற்றி நார்மலான சூடில் குடிப்பாங்க. சில பேர் வந்து கொதிக்க கொதிக்க குடிப்பாங்க, ஆனால் ஆற்றுவாங்க. நான் வந்து ஆற்ற மாட்டேன், அப்படியே தான் குடிப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு சுவை தனித்தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரியே வந்து இந்த டீயை சாப்பிடுங்க. இதை குடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வாசம், அருமையான சுவை எல்லாமே கிடைக்கும்.